இது வெள்ளி வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி. வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் அடுத்த கலந்துரையாடல் பகுதிக்கான நேரம் இது. முக்கியமான ஒரு கலந்துரையாடல் பகுதி. இன்றைய தினம் காலை வேளையிலே நாங்கள் ஞாபகப்படுத்தியிருந்தோம். அக்டோபர் 10ஆம் தேதி வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே, உலக மனநல தினம். அந்த வகையில் இந்த கலந்துரையாடல் பகுதி உள நலம் சம்பந்தமான விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய, அது சார்ந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கலந்துரையாடல் பகுதியாகத்தான் அமைய போகிறது. உடலா உள்ளமா என்று பார்க்கின்ற போது இரண்டுக்குமே மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, மிக மிக நெருக்கம் இருக்கிறது. உடல், மனம், ஆன்மா, இந்த மூன்றுமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக காணப்படுகிறது. இதில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்படுகின்ற போது மற்றைய இரண்டு விடயங்களிலும் அது தாக்கம் செலுத்தும். அதிலும் குறிப்பாக இந்த உளநலம் அல்லது மனநலம் என்பது பாதிக்கப்படுகின்ற போது, அங்கே ஒரு அதிர்வு ஏற்படுகின்ற போது அதனுடைய தாக்கம் மிக விசாலமானதாக, மிக பாரதூரமானதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே இந்த மனநலம் தொடர்பிலே நாங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல் நல குறைவு என்றால் உடலிலே வெளியிலே வெளிப்படையில் ஏதாவது ஒன்று என்று சொன்னால் நாங்கள் மருந்து செய்து கொள்ளலாம். ஆனால் உளநல பாதிப்பு என்பது அங்கே ஏற்படுகின்ற அந்த அதிர்வுக்கு தீர்வு என்ன, அது அங்கே அதிர்வுகள் ஏற்படாமல் அல்லது அழிவுகள் ஏற்படாமல் நாங்கள் எங்களை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான பல விடயங்களை நாங்கள் இன்றைய இந்த நேரத்துக்குள் முடிந்த அளவு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறோம். எனவே இது சம்பந்தமான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த உளவள துணையோடு, உளவள விடயங்களோடு மிக நெருக்கமான தொடர்புடைய உளவியலாளர் கலாநிதி லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். எப்படி நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சரி, குறுகிய நேரம், நிறைய விடயங்கள் பேச இருக்கின்றன. எனவே விரைவாக நாங்கள் விடயங்களுக்குள் போகலாம். இன்றைய தினம் உலக மனநல தினம். முதலிலே இந்த உளநலம் என்றால் என்ன என்ற ஒரு அடிப்படை தெளிவு எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அது சம்பந்தமாக பேசுவோம். குறிப்பாக இன்றைய 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இன்றைய நாள் உலக சுகாதார நிறுவனம் இந்த இன்றைய அதாவது மனநல தினத்தை குறிப்பாக பேரதிர்வுகள், அனர்த்தங்கள், நிலைமைகளில் எப்படி மனநலத்தோடு இருப்பது என்பது பற்றிய ஒரு தீமாக இதை அமைத்திருக்கிறது. குறிப்பாக மனநலம் அல்லது உளநலம் என்கிற விஷயத்தை டிஃபினிஷன் கொடுக்கிற போது, விளக்கம் கொடுக்கிற போது பொதுவாக சொல்வார்கள் மனநோய் அற்ற தன்மை என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையாகவே மனநோய் அற்ற தன்மையை தாண்டி ஒரு மனிதன் அன்றாடம் அவனுக்கு ஏற்படுகின்ற சில அழுத்தங்கள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் அழுத்தங்களை சந்திக்காத மனிதன் என்று சொல்லி யாருமே கிடையாது. அந்த அழுத்தங்களை எப்படி அவன் வெற்றிகரமாக முகம் கொடுக்கிறான் என்பது மிக முக்கியமான உளநலத்தின் அல்லது மனநலத்தின் ஒரு அடிப்படையான அம்சமாக நாங்கள் சொல்லலாம். அதே போல் தன்னுடைய குவாலிட்டிஸ், தனக்கு இருக்கிற அபிலிட்டிஸ், தனக்கு இருக்கிற ஸ்கில்ஸை அவன் எந்தளவு தூரம் புரிந்து கொண்டிருக்கிறான். அதனால் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு அறிஞர் சொல்லுவார், எப்போது நீ உன்னை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாயோ அப்போது தான் நீ வாழ ஆரம்பிப்பாய். நிறைய பேருடைய நிலைமை எப்படி என்று சொன்னால், தனக்கு இருக்கிற திறமைகள் என்ன, தனக்கு இருக்கிற இயலுமைகள் என்ன, தனக்கு இருக்கிற ஸ்கில்ஸ் என்ன இருக்கிறது, திறன்கள் என்ன என்பது பற்றிய சரியான போதிய தெளிவின்மை காரணமாகவே நிறைய மனிதர்கள் தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியாமல் இடைத்தரத்தி நிற்கிறார்கள். ஆகவே தன்னை புரிந்து கொள்வதும் மனநலத்தின் ஒரு அடிப்படையாக நாங்கள் சொல்லலாம். அதே போல அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்கின்ற திராணியை வளர்த்துக்கொள்வதும் மனநலத்தின் அடிப்படையாக சொல்லலாம். மூன்றாவது விஷயம் அவர்கள் சொல்லுவது என்னென்னு சொன்னால் இமோஷனல் ஸ்டெபிலிட்டி என்று சொல்வார்கள். அதாவது மன வெளிச்சி நிலைமைகளை எப்படி கையாளுவது. உதாரணமாக ஒரு மனிதனுக்கு வருகின்ற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், மன அழுத்தமாக இருக்கலாம். அதே போல் ஒரு மனிதனுக்கு வருகின்ற வொரீஸாக இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம். அதே போல் ஒரு மனிதனுக்கு வருகின்ற மனவெளிச்சி நிலைமைகள், அதாவது ஒரு மனிதனுக்கு வருகின்ற கோபமாக இருக்கலாம், சேட்னஸ், கவலையாக, உணர்வுகள், உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள். எப்படி ஒரு இமோஷனல் ஸ்டெபிலிட்டி, இந்த நிலைமைகள் வராத மனிதன் யாருமே கிடையாது. ஆனால் எவ்வளவு தூரம் நாங்கள் ஸ்டேபிளாக இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான விஷயம். அந்த திறனை வளர்த்துக்கொள்வதும் மனோநலத்தின் ஒரு முக்கியமான, உளநலத்தின் ஒரு முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்க்கலாம். அதே போல் அவங்க கொண்டு வருகிற இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் எவ்வளவு தூரம் அவனுக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கிறான். அவன் செய்கின்ற விடயங்களில் எந்தளவு தூரம் ஃப்ரூட்ஃபுல்னஸ் இருக்கிறது, பிரயோசனம் இருக்கிறது, மற்றவர்கள் எந்தளவு தூரம் அதனால் பயனடைகிறார்கள் என்பது மிக முக்கியமான மனநலத்தின் ஒரு முக்கியமான பகுதி. அதே போல் அதில் உள்ளடங்குகிற இன்னும் 3 பகுதிகள் இருக்கிறது. நாங்கள் சொல்லுவோம் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் என்று சொல்வார்கள், அதாவது ஆன்மீக ஆரோக்கியம் என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் எந்தளவு தூரம் மனசாட்சிக்குட்பட்ட நிலைமையில் வாழ்கிறான் என்பதும் ஒரு உளநலத்தின் ஒரு முக்கியமான அடிப்படை.
சோஷியல் ஹெல்த் என்று சொல்வார்கள். சமூக ஆரோக்கியம், சமூகத்தோடு எப்படி புழங்குகிறான், சமூகத்தை எப்படி அவன் கையாளுகிறான், சமூகத்துக்கும் அவனுக்கும் இடையில் இருக்கிற இடைவினை எப்படி இருக்கிறது, அதே போல் ஒரு மனிதனுடைய சைக்காலஜிக்கல் ஹெல்த், இதெல்லாம் ஒன்றாக சேர்த்த ஒரு நிலைமையைத்தான் ஒரு பாசிட்டிவான நிலையில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு எவ்வளவு தூரம் அவன் முன்னோக்கி போகிறான் என்பதுதான் அவன் எந்தளவு தூரம் மனநலத்தின் நிலைமையில் இருக்கிறான் என்பதற்கான வரைவிலக்கணமாக சொல்லலாம். உண்மைதான். நீங்கள் சொன்னது போல இன்றைய காலகட்டத்தில் இந்த மனநல பாதிப்புக்கு உள்ளாகாதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்குத்தான் இன்றைய கால சூழல் இருக்கிறது. அது இன்று சிறு வயது முதல் முதியோர்கள் வரை அந்தந்த வயதுக்கேற்ற அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ற வகையில் பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. சுருங்க சொன்னால் நாங்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையிலே மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தான். உண்மையிலே உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஒரு அறிக்கை, உலகத்தில் இருக்கின்ற 4 பேரில் ஒருவர் ஏதோ ஒரு வகையில் உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அண்மையில் இலங்கையில் செய்யப்பட்டிருக்கிற ஒரு கருத்தின்படி, ஆய்வின்படி அவர்கள் சொல்கிறார்கள், இலங்கையில் இருக்கிற மொத்த சனத்தொகையில் 20% ஏதோ ஒரு வகையான மனப்பிரச்சனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். 20% இலங்கையில் இருக்கிற மொத்த சனத்தொகையில். அதே போல் நீங்கள் மாணவர் சமூகத்தை எடுத்துக்கொண்டால், குறிப்பாக இந்த இளைஞர் பருவத்தில் இருக்கிறவர்கள், இப்போது இருக்கிற சவால்கள் சரியாக வித்தியாசமானது. இளைஞர் சமூகத்தில் இருக்கிறவர்களில் 40% உளநல சேவையை தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். 40%. அப்போ அதாவது நியர்லி 50%, 50% அண்மித்த குறிப்பினர் நபர்கள் வந்து அதுக்கு தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். என்னால் எங்களுக்கு தெரியும் 2022 அல்லது 2023 ஆண்டு காலப்பகுதியிலே இலங்கையினுடைய அந்த வருடத்துக்கான தற்கொலை வீதம் கிட்டத்தட்ட 3000-ஐ தாண்டி இருந்தது. 3022 தற்கொலை வீதங்கள் இருந்தது. ஒரு மனிதன் தற்கொலைக்கு போகிறான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக எந்தளவு தூரம் உள ரீதியான பாதிப்புகள், அச்சுறுத்தல்கள், அழுத்தங்கள் அவன் முகம் கொடுக்கிறான், எந்தளவு தூரம் அதை கையாளுவதற்கான திராணி அவனுக்கு இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக இவ்வாறு இந்த பார்க்கின்ற போது இந்த உளநல பாதிப்பு ஏற்படுவதற்கான இன்றைய கால சூழலிலே மிக பிரதான காரணியாக இருப்பது எது என்று நீங்க கருதுறீங்க? குறிப்பாக இது ஒவ்வொரு வயது பிரிவினரையும் பொறுத்தவரையில் வித்தியாசமாக இருக்கும். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாடு முகம் கொண்ட பேரனர்த்தங்கள், அது சுனாமியாக இருக்கலாம், அதற்கு முன்னாடி யுத்த காலங்களாக இருக்கலாம், அதனுடைய வடுக்கள் இன்னுமே தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறன. அந்த வடுக்களிலிருந்து இன்னும் மனிதன் மீளவில்லை. அந்த பிரதேசங்களில் இருக்கிற நபர்களோடு நாங்கள் போய் கலந்துரையாடுகின்ற பொழுது அந்த அனர்த்தங்களில், அந்த ட்ரோமாவில் இன்னும் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நாங்கள் எங்களுடைய நாடு எதிர்கொண்ட இந்த பொருளாதார நெருக்கடி, தொழில் வாய்ப்பின்மைகள், நிறைய பேர் தொழில் இழந்தார்கள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், நிறைய மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வழிகோலி இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், 2004 ஆண்டு ஒரு நாளைக்கு 400 இருந்த விவாகரத்துக்களுடைய எண்ணிக்கை 2014 இருந்தது. இப்போது நீங்கள் பார்க்கலாம் அது டபுளாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பெரும்பாலான காரணங்கள், விவாகரத்துக்குரிய காரணிகள் கூட சில நேரம் நீங்கள் பார்க்கலாம் பொருளாதார பிரச்சனைகள், எப்படி குடும்பத்தை நடத்தி செல்வது, எப்படி இந்த அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையிலே, கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் நிச்சயமாக வரத்தான் போகிறது. ரைட்? அப்போ நீங்கள் பார்க்கலாம் பொருளாதார பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, தொழில் வாய்ப்பு இழந்தமை, இந்த மாதிரியான பொருளாதார சிக்கல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதோடு நாங்கள் இன்னும் ஒன்றையும் சேர்த்துக் கொள்ளலாம் இல்லையா, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி. அதான் நான் சொல்ல வந்துகின்ற அடுத்த விஷயம் என்ன சொன்னால், குறிப்பாக தொழில்நுட்ப வளர்ச்சி, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே நீங்கள் பார்க்கலாம். இப்போ அண்மை கால ஒரு ஆய்வின்படி, அதாவது 9 வயதிற்கும் 18 வயதுக்கும் இடைப்பட்ட அந்த குழுமத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அவர்களே பெரும்பாலும் கிட்டத்தட்ட 160% மேற்பட்டவர்கள் அந்த குறிப்பிட்ட தொழில்நுட்ப விடயங்களுக்கு, அது வந்து கேம் அடிக்ஷனாக இருக்கலாம், அல்லது வந்து போனோகிராஃபி அடிக்ஷனாக இருக்கலாம், அல்லது ஆன்லைன் சேட்டிங் அடிக்ஷனாக இருக்கலாம், அல்லது சோஷியல் மீடியா அடிக்ஷனாக இருக்கலாம், இந்த ஸ்க்ரீனிங் அடிக்ஷன் பொதுவாக பார்க்கின்ற பொழுது 160% மேற்பட்டவர்கள் இதற்கு அடிமையாக இருக்கிறார்கள். யூஸ் பண்ணுவது என்பது வேறு, பாவிக்கிறார்கள் என்பது வேறு, அடிமையாக இருக்கிறார்கள் என்பது இன்னொரு கட்டம். அந்த மாதிரி நிலைமை மிக முக்கியமான பங்களிப்பை ஏற்படுத்த முக்கியமான காரணியாக எதிர்பார்க்கலாம். அண்மை காலங்களில் இப்போ எங்களுடைய சேனலிங் சென்டருக்கு வருகிறவர்கள், எங்களை சந்திப்பதற்காக கவுன்சிலிங்காக வருகிறவர்கள், தெரப்பிக்காக வருகிறவர்கள், குறிப்பாக இளைஞர்கள் வந்தார்கள் என்றால் குறிப்பாக 2 வகையான பிரச்சனைகள் இருக்கும். முதலாவது ஒரு விஷயம் அவர்களுடைய போதைப் பொருள் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும்.
போதைப்பொருள் சார்ந்த அடிமைத்துவம் நிறையவே இருக்கிறது. வித்தியாசமான சில நேரம் ஜென்ரல், அதாவது பொதுவாக எங்களுக்கு பேச முடியாத சில விஷயங்கள் இருக்கிறது. அந்த பெயர்களை சொல்வதற்கு நிறைய சங்கடங்கள் இருக்கிறது. அந்த விஷயங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்றால் இந்த டிஜிட்டல் அடிக்ஷன் அல்லது நாங்கள் சொல்கின்ற இந்த ஸ்க்ரீனிங் அடிக்ஷன் இது நிறைய இருக்கிறது. இதன் காரணமாக கல்வி செயற்பாடுகள் ஒழுங்காக நடப்பதில்லை, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் குறைந்திருக்கிறது. இவன் நேற்று கூட ஒருவரை அழைத்து வந்தார்கள். அதாவது சாப்பிடுகிறார் இல்லை, தூங்குகிறார் இல்லை, குளிக்கிறார் இல்லை, ரூமை மூடிக்கொண்டு வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், எதுவுமே செய்கிறார் இல்லை. வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இவருக்கு ஏதாவது செய்ய வேணும். எரிச்சல் படுகிறார். 14 வயது பையன். அப்போ எப்படி நாங்கள் அவர்கள் என்ன செய்வது என்பது திணறுகிறார்கள் பெற்றோர்கள், என்ன செய்து கொள்ளலாம் என்று சொல்லி. அவை இப்போ இன்றைய காலத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதற்காகத்தான் நாங்கள் இந்த அல்ஃபா பேரண்டிங் என்கிற விஷயத்தை வந்து கூடுதலாக எல்லா இடங்களிலுமே பேசு பொருளாக மாறியிருப்பதற்கான முக்கியமான காரணமாக பார்க்கலாம். இப்படி முக்கியமான காரணிகள் இருக்கிறது. இந்த காரணிகளுடைய பின்புலமாகத்தான் இன்றைய காலத்திலே நாங்கள் பிரச்சனைகளை வந்து பார்க்க முடியுமா என்று இந்த ஸ்க்ரீனிங் எடிக்ஷன் சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்குள்ளே எங்களுடைய சமுதாயத்தை தள்ளுகின்ற ஒரு விடயங்கள் சமூகத்தில் அரங்கேறி வருகின்றன. அது வீடுகளிலே ஆரம்பிக்கின்றன. சிறு வயதிலிருந்து இப்போதெல்லாம் நாங்கள் பார்த்தால் உணவுகளை ஊட்டுவதற்கும் பிள்ளைகளை உறங்க வைப்பதற்குமே நாங்கள் இன்று அந்த போனை இலவாக கொடுத்து விடுகின்றோம் எங்களுடைய காரியத்தை முடித்துக் கொள்வதற்காக. ஆனால் அது எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது தொடர்பில் பெற்றோருக்கு கொஞ்சம் அதை சார்ந்த விடயம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய அறிக்கை கூட ஆய்வு கூட சொல்கிறது 2 வயதுக்குட்பட்டவர்களுக்கு எக்காரணம் கொண்டும் அந்த ஸ்க்ரீனை கொடுக்க வேண்டாம் என்று. இப்படி இருக்கையில் இந்த தாக்கங்கள் தொடர்பில் அதிகமாக நீங்கள் சொல்வது போல இந்த அல்ஃபா பேரண்டிங் என்கின்ற விடயம் இன்னும் அதிகமாக பேசப்பட வேண்டும். அதே போல் நான் இது ஒரு விஷயத்தை மாற்றம் ஏட் பண்ணிக்கொள்கிறேன். அதனால் எங்களுக்கு உண்மையிலே வந்து இந்த ஃபோனாக இருக்கலாம், இந்த நவீன காலத்தில் இருக்கிற கருவிகள் எதிலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளை தூரப்படுத்த முடியாது. நிச்சயமாக அதனுடைய தேவை இருக்கிறது. ஆனால் எப்படி நாங்கள் வரையறை செய்து கொள்வது என்கிற விஷயத்திலே பெற்றோர்கள் நிறைய படிக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் முக்கியமான காரணம். நிச்சயமாக நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களை வழிநடத்துவது, அவர்களை வளப்படுத்துவது என்பது ஒரு வகை. பெற்றோர்களை தெளிவுபடுத்துவது அல்லது பிள்ளைகளுடைய பாதுகாவலர்களாக இருப்பவர்களை வழிநடத்துவது, அவர்களை வளப்படுத்துவது, ஊக்கப்படுத்துவது என்பது இவ்வாறு 2-3 சவால்கள் காணப்படுகின்றன. டாக்டர், இந்த உளநல பாதிப்புக்குள்ளான ஒருவருடைய ஆரம்ப கட்ட அந்த அறிகுறிகள் எப்படி இருக்கும்? குறிப்பாக உளநலம் சார்ந்து பேசுகின்ற பொழுது ஒரு 5-6 விடயங்களை வந்து நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலாவது, அந்த குறிப்பிட்ட நபரினுடைய தூக்கம் எப்படி இருக்கிறது. எந்த ஒரு உளநல வைத்தியரிடம் போனால் அவர்கள் கேட்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி, உங்களுக்கு தூக்கம் எப்படி, தூங்குறீங்களா நீங்கள்னு சொல்லி கேட்பார்கள். தூக்கம் எப்படி இருக்கிறது? ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு நாளைக்கு 5 to 8 மணித்தியாலங்கள் தூங்கியாக வேண்டும். இப்போ நீங்கள் கொழும்பில் ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள், நான் அதையும் சொல்லிவிட்டு போகிறேன். கொழும்பில் ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். கொழும்பில் இருக்கிற நபர்களுடைய உளநலம் பாதிப்படைகிறதுக்கான முக்கியமான 2 காரணிகள். முதலாவது விஷயம், சில நேரம் என்னோடு கோவித்துக் கொள்வார்கள். முதலாவது விஷயம் என்னென்றால் இந்த நைட் லைஃப். ரைட், நைட் லைஃப் என்று சொல்லி ஆரம்பித்து நீங்கள் பார்க்கலாம். சாதாரணமாக ஒரு மனிதன் 10 மணி, மேக்சிமம் 10 மணி ஆகிற நேரம், 10-11 மணி ஆகிற நேரம் அவன் உறங்கியாக வேண்டும். ஏன்னால் அவனுடைய மூளைக்கு தேவையான, அவனுடைய அமைதிக்கு தேவையான, அவனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஹார்மோன்கள் சுரக்கிற நேரம் ஆரம்பிப்பதே 10 மணியிலிருந்து தான். அது குறிப்பிட்ட 1-2-3 hours தான் அது சுரக்கும். அதற்கு பிறகு அதனுடைய செக்ரியேஷன் வந்து நிறுத்தாட்டப்படும். அப்போ அந்த நேரங்களிலே ஒரு மனிதன் விழித்திருப்பது என்பது அவனுடைய கன்சன்ட்ரேஷன், அவனுடைய அவதானம், அவனுடைய ஞாபக சக்தி, அவனுடைய சந்தோஷம், இது எல்லா விடயத்திலுமே பிரச்சனையாக முடிவதை நாங்கள் பார்க்கலாம். இதை கண்டுகொள்ளாமல், அதாவது வெளிநாட்டிலே இருக்கின்ற ஒரு ஹேபிட்ஸ் தான் இது. அதாவது நாங்கள் பார்க்கலாம், அதாவது இரவு, அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட், ரைட், இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டாக இருக்கலாம், நைட் லைஃப் மற்ற இந்த ஃபுட்ஸால் விளையாட்டுகள். எஸ் நாங்கள் இது இப்போது, அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு சந்தோஷமாக ஒரு நண்பர்களோடு போய் இருப்பது என்பது வேறு விஷயம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அல்லது கிழமையிலே 3-4 நாட்கள் தொடர்ந்தேர்ச்சியாக நைட் லைஃப் என்று சொல்லி போயிட்டு நைட் அடிக்கிறோம்னு சொல்வார்கள், நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்னு சொல்வார்கள், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறோம்னு சொல்லுவார்கள். இந்த மாதிரி பேரிலே இந்த நைட் லைஃப், இரவு வாழ்க்கை என்பதும் குறிப்பாக அதே மாதிரி 2வது நீங்கள் சொன்ன, அதாவது இந்த ஸ்ட்ரீட் ஃபுட், அதாவது இந்த மாதிரியான விஷயங்களிலே அடிக்ட் ஆகிருப்பது. எப்பயாவது போய்த்து டேஸ்ட் பண்ணிட்டு வரது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்கு அடிக்ட் ஆகிருப்பது. இப்போ சில வீடுகளிலே வந்து சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை வருகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற முக்கியமான விஷயம், என்னுடைய ஒய்ஃப் வந்து இப்போ சமைக்கிறதெல்லாம் மறந்து போட்டாங்க. என்றால் எல்லாம் கடையில் தான் வாங்குறாங்க.
என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ இது ரெண்டும் குறிப்பாக கொழும்பிலே குறிப்பாக தலைநகரத்திலே மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரதுக்கான முக்கியமான 2 விஷயமாக பார்க்கலாம். இது 2. இது போக நாங்கள் குறிப்பாக மனநிலை பிரச்சனைகள் பற்றி பார்க்கிற போது இந்த ஸ்லீப்பிங் எவ்வளோ தூரம் இருக்கிறது என்று மிக முக்கியம். 2வது, மனநிலை பாதிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய உணவு பழக்கத்திலே பிரச்சனைகள் ஏற்படும். ஒன்று, அவர் தன்னுடைய பிரச்சனைகளை கோப்பப் பண்ணிக்கொள்வதற்காக வளமைக்கு மீறி சாப்பிடுவார், அல்லது தன்னுடைய பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவருடைய சாப்பாட்டினுடைய உணவினுடைய பெருமானம் குறைந்து கொண்டு போகும். இது 2வது அறிகுறியாக பார்க்கலாம். 3வது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய தாட்ஸ் என்று சொல்வார்கள், சிந்தனைகள் எதிர்மறையாக வர ஆரம்பிக்கும். சொல்வார்கள் ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 1 லட்சம் எண்ணங்கள் வரும். ஒரு நாளைக்கு 1 லட்சம் எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களில் 50% நெகட்டிவாக தான் இருக்கும். ரைட், 30% இடைநிலையாக இருக்கும், 20% பாசிட்டிவாக இருக்கும். அப்போ எங்களுக்கு திராணி இருக்க வேண்டும், அதை நாங்கள் எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மனநலத்தில் பிரச்சனை இருக்கிறவர்கள் அவருடைய பெரும்பாலான தாட்ஸ் எதிர்மறையானதாக இருக்கும். நான் வாழ்ந்து பிரயோசனம் இல்லை, நான் உலகத்துக்கு பாரமாக இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிறேன், நான் இறந்தாலாவது ஏதாவது 4 பேருக்கு பிரயோசனமாக இருக்கும் என்று சொல்லிட்டு என்ன செய்வார்கள், வாழ்க்கை பிடிப்பில்லை, விரக்தி அடைகின்ற ஒரு நிலைமை. இந்த மாதிரி நிறைய சிந்தனைகள், தற்கொலை முயற்சிகளுக்கு போதல், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான பின்புலம் இதனால் தான் இருக்கும். சொல்ல வருகிற விஷயம் என்று சொன்னால், இந்த அவருடைய சிந்தனைகள் எதிர்மறையாக மாறி இருக்கிறது. உதாரணமாக எப்போவுமே சில மனிதர்கள் இருப்பார்கள், ஃபெடப்பாவே கதைப்பார்கள். எப்படி இருக்கிறீங்க, என்ன போயிட்டு இருக்குது, பரவாயில்லை என்று சொல்லுவார்கள். என்னால் அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை எடுத்து பார்த்தால் அப்படித்தான் இருக்கிற. அப்போ சிந்தனைகளில் ஏற்படுகின்ற இந்த எதிர்மறை நிலைமை, அதே போல் அவனுடைய மன உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமை, இமோஷனல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்வார்கள், அதை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை. அவர்களுக்கு மனவெளிச்சிகள், அவருக்கு வருகின்ற கோபம், அவர்களுக்கு வருகின்ற மன அழுத்தம், அவர்களுக்கு வருகின்ற கவலை, இதை கட்டுப்படுத்த முடியாமை. இதை நாங்கள் பார்க்க முடியுமா இருக்கும். வீட்டிலே அடிக்கடி பிரச்சனைப்பட்டுக் கொள்கிறார், சண்டையிடுகிறார், சின்ன விஷயங்களுக்கும் முகத்தை தூக்கி வச்சு கொள்கிறார், கோபப்படுகிறார், கையில் கிடைப்பதை கீழே போட்டு உடைக்கிறார். இதெல்லாம் மனநலத்தினுடைய பிரச்சனைகளுடைய விளைவுகளாக நாங்கள் பார்க்கலாம். அதே போல் நீங்கள் பார்க்கலாம் டிஸ்ட்ரெஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஒவ்வொரு நாளும் நான் ஆரம்பத்திலே சொன்னது போலவே ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு நிறைய வகையான அழுத்தங்கள் இருக்கிறது. இதை சமாளித்து கொண்டு போவதுதான் லைஃப். எல்லாரும் என்ன நினைப்போம் அப்படின்னு சொல்ல, பொதுவாக நாங்கள் நினைக்கிற விஷயம் என்று சொன்னால், ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை முடிந்து விட்டால் இதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கலாம். அப்படி அல்ல. உலகத்தினுடைய யதார்த்தமே நாங்கள் சொல்லுவோம் லோ ஆஃப் டுவாலிட்டி என்று சொல்வார்கள். பிரச்சனையும் சந்தோஷமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக பிரச்சனைகளை பொறுத்தவரையிலே அது தொடர்ந்தேர்ச்சியாக வருவது, சங்கிலி தொடராக வருவது ஒரு இயல்பான நிலைமை. ஒரு மனிதனுக்கு எப்போதுமே பிரச்சனை என்பது முடிந்து விடப் போவதில்லை. பிரச்சனைகளை முகம் கொள்வது மாத்திரம்தான் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே வழி. அதற்கான திராணிகளை வளர்த்துக் கொள்வது மாத்திரம்தான் ஒரே வழி. ஆனால் மனோநிலையில் பிரச்சனைகள் வருகின்றவர்கள் தொடர்ந்தும் டிஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியாது, அதை கையாள முடியாது என்கிற ஒரு நிலைக்கு போவார்கள். அதே போல் நீங்கள் பார்க்கலாம், அவர்களுக்கு வருகின்ற இன்னொரு அடையாளமாக நாங்கள் பார்க்கலாம் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். மற்றவர்களோடு கதைப்பது, மற்றவர்களோட உறவுகளை கையாளுவது, நீண்ட நாள் ஒரு உறவிலே இருப்பது, இந்த மாதிரியான இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பிலே அவர்களுக்கு பிடிப்பில்லாமல் போகும். அவர்கள் ஒதுங்க ஆரம்பிப்பார்கள், தனியே இருக்க விரும்புவார்கள், யாருமே இருக்கக்கூடாது, எங்கேயாவது ஓடி வந்து சொல்வார்கள், சார் எங்கேயாவது ஓடி போயிடலாம்னு நான் நினைக்கிறேன், யாருமே எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நினைக்கிற ஒரு நிலைக்கு போவார்கள். எல்லாம் ஒதுங்கி போயிடலாம் என்று நினைப்பார்கள். அதே போல் அவர்களுக்கு இருக்கிற மோட்டிவேஷன், காலையில் எழும்பினால், உதாரணமாக சாதாரணமான ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எழும்புகிற நேரமும் அவனுக்கு இருக்கிற ஒரே மனநிலை என்று சொன்னால், இன்றைக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், ஒரு அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் இருக்கும், லைஃப்லேயே ஒரு இலக்கு இருக்கும். ஆனால் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அச்சீவ் பண்ண வேண்டும் என்கிற நம்பிக்கை இருக்காது, மோட்டிவேஷன் இருக்காது. எப்பவுமே சோர்வாக இருக்கிறார்கள். பெற்றோர்கள் முறையிடுகின்ற ஒரு முக்கியமான விஷயம், எப்போதுமே சோர்வாக இருக்கிறார்கள், எதிலையுமே ஆர்வம் காட்டுகிறார்கள் இல்லை, படிக்கிறதுக்கு விரும்புகிறார்கள் இல்லை, வேலை செய்ய போகிறார்கள், வேலை செய்ய போனாலும் நாங்கள் கம்பல் பண்ணி வற்புறுத்தி அனுப்பி வைத்தாலும் கூட அங்கே போய்த்து தொடர்ந்தேர்ச்சியாக ஆர்வமாக வேலை செய்கிறார்கள் இல்லை. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். இதுதான் அடிப்படையாக ஒரு மனிதர் மனோநிலையிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், இப்படியா நிலைமையில் இருக்கிற போது அவர் உதவி தேவைப்படுகின்ற நிலைமையில் இருக்கிறார் என்பதை பக்கத்தில் இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னால் அவர்கள் சில நேரம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரைட், அதை ஏற்றுக்கொள்கின்ற மனோநிலை அவர்களுக்கு இருக்காது. அப்போ இதை நாங்கள் புரிந்து கொள்கின்ற ஆரம்பிக்கின்ற போது நிச்சயமாக அவர்களுக்கு அது சம்பந்தமான தெரப்பி அல்லது அது சம்பந்தமான சிகிச்சைகளை கொடுத்து நாங்கள் மேம்படுத்தி அவர்களை வழிகாட்டலாம். நிச்சயமா. உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே இப்போது இருக்கிற இந்த காலகட்டத்தில் எந்த வயது பிரிவினர் அதிகமாக இந்த மனநல அல்லது உள பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார்கள், அல்லது அதிலும் ஆண்களா பெண்கள் என்று பார்க்கின்ற போது எந்த தரப்பினர் அதிகமாக இதுக்குள்ளே ஆட்படுத்தப்படுகின்றார்கள்? குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், இதிலே ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி வித்தியாசம் கிடையாது. இப்போதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், ஆண்களை பற்றியும் நாங்கள் பேசித்தான் ஆக வேண்டும். குறிப்பாக ஆண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு நிறைய பொறுப்புகளும் கடமைகளும் சுமத்தாட்டப்பட்டிருக்கிற ஒரு குழுவினர் இல்லையா? அப்போ அவர்கள் நிறைய என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவருடைய பிரச்சனைகளை
அடக்கிக் கொள்வார்கள், உள்ளே போட்டு புதைத்துக் கொள்வார்கள். அந்த பிரச்சனைகளை யாரும் ஒரு நாளும் அவர்கள் வெளிப்படுத்துவது கிடையாது. ரைட். சில நேரம் ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த சைலண்ட் வார்ன்னு சொல்வார்கள். தனக்குள்ளேயே போராடி கொள்கிறார்கள். ஒரு பனிப்போர் அவர் மனதுக்குள்ளே போராடி கொள்கிறார்கள். ஏன்னா மற்றவர்களுக்கு முன்னால் அழ முடியாது, அப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது இல்லையா. ஆண்கள் அழக்கூடாது என்று சொல்லி சின்ன வயசுலேருந்தே பழக்கி இருக்கிறோம். ரைட். ஆண்களுக்கு கவலை வரக்கூடாது, முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி நிறைய அது சமூகத்தில் இருக்கிற பிம்பங்கள் இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நிறைய ஆண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த நான் ஆரம்பத்திலே சொன்னது போல தொழில் வாழ்ப்பின்மை. ஒரு ஆணை பொறுத்தவரையிலே அவனுக்கு ஒவ்வொரு நாளும் பணம், காசு என்பது அவன் நிச்சயமாக அவனுடைய குடும்பத்தை அவன் கவனிக்க வேண்டும் என்கிற பொறுப்பில் அவன் இருக்கிறான். ப்ரொவைடர் என்றவர் ஆணாகத்தான் நாங்கள் சொல்லலாம். ஆணுக்கு அந்த மணி ஃப்ளோன்னு சொல்லுவோம் இல்லையா, காசு வருகின்ற அந்த அளவிலே குறைவு வருகின்ற பொழுதே ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆரம்பித்திரும். அது வளமையாக வருகின்ற வருமானம் வரலன்னு சொன்னால், அல்லது அதற்கான ஏதாவது இடையிலே தடைப்பட்டிருக்கிறது, அளவுக்கு அதிகமான செலவு போகிறது, சேமிப்பு குறைந்து கொண்டு போகிறது, அல்லது லாபம் இப்போது குறைந்து கொண்டு போகிறது, சரியான பிஸ்னஸ் போகிறது இல்லை என்கிற நிலைமை வருகின்ற பொழுது ஒரு ஆளுக்கு மன அழுத்தம் ஆரம்பிக்கும். இது ஆண்கள் சைலண்டாக ஃபேஸ் பண்ணி கொள்கின்ற பிரச்சனை. இதை சில நேரம் தன்னுடைய மனைவியிடமோ தன்னுடைய குடும்பத்தாரிடமோ தன்னுடைய தாய் தந்தையிடமோ நிச்சயமாக அவர்கள் சொல்ல மாட்டார்கள். வெளியே சிரித்து கொண்டு உள்ளே அழுது கொண்டிருக்கிற ஒரு குழுவாகத்தான் நாங்கள் ஆண்களை பார்ப்போம். அதே போல சில நேரங்களில் சொல்லவும் மாட்டார்கள், உள்ளுக்குள் அடை கொள்வார்கள், அல்லது சொல்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுவதும் இல்லை. சொல்ல எத்தனிக்கின்ற போது ஏற்றுக்கொள்வதற்கு கேட்பதற்கும் வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கு. நிச்சயமாக அந்த நிலைமை இருக்குது. பெண்களை பொறுத்தவரையிலே அது இன்னொரு குரூப்பாக நீங்கள் பார்க்கலாம். இப்போதெல்லாம் பெண்கள் இண்டிபெண்டாக வேலை செய்கிறார்கள், கதைக்கிறார்கள், போகிறார்கள், வருகிறார்கள். என்ன இருந்தாலும் இன்னும் ஒரு குழு இருக்கிறார்கள். அதாவது நாங்கள் பார்க்கலாம், இந்த சமூகத்திலே நாங்கள் சொல்லலாம் கிராமப்புறங்களிலே அல்லது தூர பிரதேசங்களில் இருக்கிறவர்கள் நாங்கள் பார்க்கலாம். இவர்களுக்கு இன்னும் அந்த இண்டிபெண்டன்சி சரியாக கிடைக்கிறதா என்றால் இன்னும் இல்லை. அவருடைய பிரச்சனைகளை மனம் திறந்து பேசுவதற்கான அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறதா என்றால் அது அவர்களும் இல்லை. அவர்கள் இன்னும் டொமெஸ்டிக் வயலன்ஸ், வீட்டு வன்முறைகள் அதை பாதிக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் விவாகரத்து என்கிற நிலைமைக்கு போனால் அதாவது ஒதுக்கப்படுகின்ற நிலைமைக்கு போகிறார்கள். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை பெண்களும் ஒரு சார்ந்து பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அவர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் பட்டியல் போடலாம். ரைட். அது அண்மை காலமாக நான் 2 வருடங்களுக்கு முன்னால் செய்யப்பட்ட ஒரு ஆய்வு. இலங்கையிலே நாங்கள் சொல்லுவோம் அந்த பொது வாகனங்கள், அதாவது நாங்கள் பொது போக்குவரத்திலே ஈடுபடுகின்ற 90% பெண்கள் ஏதோ ஒரு வகையிலே அச்சுறுத்தப்படுகிறார்கள் அல்லது ஏதோ ஒரு வகையிலே இம்சைப்படுத்தப்படுகிறார்கள், அபியூஸ் பண்ணப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு ஆய்வை வெளியிட்டிருந்தார்கள். பொது போக்குவரத்திலே அப்போ அவங்களுக்கு எவ்வளவு தூரம் சேஃப்டி செக்யூரிட்டி இருக்கிறன்றது முக்கியமான விஷயம். இது தவிர குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப வல்னரபிளாக, அதாவது குறிப்பாக தீவிரமாக இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜர்ஸ் குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு 13 வயதிலிருந்து ஆரம்பித்து இந்த 19-20 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எதிர்கொள்கின்ற இந்த குறிப்பாக நாங்கள் சொல்லும் இவர்கள் இந்த டிஜிட்டல் நேஷன் என்று சொல்வார்கள். இந்த குழும இதிலே இந்த டிஜிட்டலோட பிறந்து வளர்ந்தவர்கள் இவர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனை 1000-ஆக இருக்கிறது. அதனால் குறிப்பாக அவருடைய எஜுகேஷன் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம், அவருடைய நடத்தை சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். போதைப் பொருள் என்பது சர்வ சாதாரணமாக எங்கு போனாலும் எடுத்துக்கொள்ள முடியுமான நிலைமையில் இருக்கிற காரணங்களினால் அவர்கள் சார்ந்த வல்னரபிலிட்டி, ஏனால் பெற்றோர்களுக்கு பெரிய அசௌகரியமாக இருக்கிறது. இவர்களை நாங்கள் எப்படி கையாள போகிறோம் என்று சொல்லி, என்றால் ஆரம்ப காலத்தில் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் சில நேரம் நாங்கள் இன்னுமே எங்களுடைய பெற்றோர்களுக்கு சரணடைந்து இன்னும் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு உடன்பாடு இல்லாவிட்டாலும் நாங்கள் தலையாட்டி கொண்டு போகின்ற ஒரு குரூப்பாகத்தான் நாங்கள் இருப்போம், எங்களுடைய வயதில் இருக்கிறவர்கள். ஆனால் இப்போது இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அதாவது நீங்கள் பார்க்க டீனேஜர்ஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். பேரண்ட்ஸுக்கு சில நேரம் தெரியவில்லை எப்படி நாங்கள் இவர்களை கையாள போகிறோம் என்று பற்றி அதில் நிறைய திணறுகிறார்கள். அதனால தான் இப்போ நீங்கள் பார்க்கலாம், உலகளாவிய ரீதியில் இலங்கையில் மாத்திரமல்ல எல்லா இடங்களிலுமே குறிப்பாக இந்த பேரண்டிங், இஃபெக்டிவ் பேரண்டிங், எல்ஃபா பேரண்டிங், இப்போ அடுத்த ஜெனரேஷன் உருவாகி இருக்கிறது, பீட்டா, அவர்களை நாங்கள் எப்படி வளர்த்து கொள்ளப் போகிறோம் என்பது இன்னும் பெரிய சவாலாக மாறப்போகிறது. இப்படி நிறைய அவர்கள் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ இந்த 3 குழுவினர், ஆண்களாக இருக்கலாம், பெண்கள், எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் வெவ்வேறாக இருக்கலாம். இது தவிர இன்னொரு புதிய பிரச்சனை இப்போது ஆரம்பித்திருக்கிறது. என்னென்றால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் சமூகம் சார்ந்து வாழ்ந்தவர்கள், என்னுடைய பெற்றோர் இருப்பார்கள் எங்களோடு, அவர்கள் வயது முதிர்ந்த காலங்களில் நாங்கள் அவர்களை வைத்து பார்த்துக்கொள்வோம் என்கிற ஒரு நிலைமை ஆரம்பத்தில் இருந்தது. இப்போது இந்த பெற்றோர்கள்
குறிப்பாக நாங்கள் பார்க்கலாம் இந்த அதாவது ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு அனுப்பப்படுகின்ற அது வயது இல்லங்களுக்கு அனுப்பப்படுகின்றவர்களுக்கு பார்ப்பதற்கு கேட்பதற்கு யாருமே இல்லாத ஒரு நிலை மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு சிச்சுவேஷன் மாறுகின்ற பொழுது இந்த வயது போனவர்கள் குறிப்பாக இந்த ஓல்ட் ஏஜ் பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்ய போகிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வி. இந்த எல்ஃபா பேரண்ட் அதாவது எல்ஃபா ஜெனரேஷன் அடுத்த கட்டத்துக்கு இன்னொரு 10, 15, 20 வருஷங்களுக்கு வருகின்ற பொழுது கணவன் மனைவி 2 பேருமே 100% வேலை செய்ய ஆரம்பிக்க போகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே 2 சாரார் பாதிக்கப்பட போகிறார்கள். ஒரு சாரார் இந்த முதியவர்கள், அவருடைய பெற்றோர்கள், அவர்களை கவனிப்பதற்கு பார்ப்பதற்கு கேட்பதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை போகிறது. இரண்டாவது அந்த குறிப்பிட்ட பெற்றோருடைய பிள்ளைகள், அதாவது வரப்போகின்ற பீட்டா ஜெனரேஷன், அவர்களுக்கு மொத்தமாக நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாத்திரம் சொல்கிறேன். ஒரு 5 நாட்களுக்கு முதல் 2 பேரண்ட் வந்தார்கள். 2 பேருமே முழு நேர ஊழியர்களாக வேலை செய்கிறவர்கள், அதாவது 2 பேருமே ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவர்கள். ஒரு ஆளுக்கு 12 ஹவர் ஷிஃப்ட், இன்னொருத்தருக்கு வந்து 12 ஹவர் ஷிஃப்ட். 2 பேரும் வேறு வேறு இடங்களில் வேலை செய்கிறவர்கள். ஒரு குழந்தை தன்னுடைய அதாவது வீட்டில் இருக்கிற அதாவது வேலை பணிப்பெண்ணோடு மாத்திரம் தான் இருக்கிறார்கள். மொத்தமாக ஒரு 5-6 வயது ஒரு பிள்ளை மொத்தமாகவே டிவி, ஃபோன், டிஜிட்டலுக்கு மொத்தமாகவே அடிமைப்பட்டிருக்கிறது. இப்போ இது இன்னும் காலம் போக போக இன்னும் இதனுடைய தீவிர நிலைமை கூட போகிறது. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல் இன்றைய இந்த காலகட்டத்தை பொறுத்தளவிலே விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சிகள் அதிகரிக்கின்ற போது அவற்றை நாங்கள் தவிர்த்து விட்டு இல்லாட்டி அவற்றில் அந்த முற்றாக ஒதுங்கி வாழ்வது என்பது சாத்தியமில்லாத விடயம். அதனை எவ்வாறு நாங்கள் கையாண்டு கொண்டு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நாங்கள் அமைத்து அதிலிருந்து வெற்றி பெறலாம் என்பதை பொறுத்துத்தான் எங்களுடைய வெற்றியும் தோல்வியும் தங்கி இருக்கிறது. எனவே இது ஒரு பரந்த விரிந்த விடயம், மிக விரிவாக பேச வேண்டிய விடயம். ஆனாலும் இந்த நிமிடத்துக்குள் முடிந்த அளவு எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துக்குள் முடிந்த அளவு நாங்கள் பேசி இருக்கின்றோம். முக்கியமாக இவ்வாறான மனநல பாதிப்பு என்பது ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. அதிலும் அந்த டிப்ரெஷன், அதே போல் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம், அதே போல் இந்த உடல்நலம் சார்ந்த விடயங்களிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு டாக்டர் ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன இல்லையா? அந்த விடயங்களை நாங்கள் பேச வேண்டும், ஆனால் நேரம் போதாது. அது உங்களுடைய கவனத்துக்கு எண்ணத்துக்கு விட்டு விடுகின்றோம். எனவே உங்களுடைய உளம் தொடர்பிலே மன அழுத்தங்கள் தொடர்பிலே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் வரும், வாழ்க்கை என்பது எல்லாத்தையும் கடந்து செல்வது, இதுவும் மாறும் என்ற நிலையிலே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவோம். முக்கியமாக பேரண்ட்ஸ், பெற்றோர், அந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு கலை. அந்த கலையை சிறப்பான முறையில் செவ்வனை நீங்கள் செய்து உங்களுடைய இள வயதினரை, உங்களுடைய குழந்தை செல்வங்களை நல்ல வாழ்வியலை நோக்கி, ஒளிமயமான வாழ்வியலை நோக்கி நகர்த்துவதற்கான பணிகளை, கடமைகளை நீங்கள் முன்னெடுங்கள் என்ற விடயத்தை முன்வைத்து இன்றைய இந்த கலந்துரையாடல் பகுதியில் இருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். இன்றைய தினம் இந்த அக்டோபர் 10ஆம் தேதி உலக மனநல தினத்தை சிறப்பிக்கும் முகமாக அந்த விடயங்கள் சார்ந்து எங்களோட விடயங்களை பார்ந்து கொள்வதற்காக வருகை தந்த கலாநிதி, உளவியலாளர், உளவள ஆலோசகர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்களுக்கு எங்களுடைய மன நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சார், நேயர்கள், இந்த அளவோடு இன்றைய எங்களுடைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். தயாரிப்பாளர் ஜெயமன் அவர்களோடும் ஏனைய டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் முபாரக் மஹிதீன். வணக்கம் நேயர்களே.